ஓ மிஸ்டேக். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்றால் பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம், ரெண்டாவது படம் நிறைய கேப் கழிச்சு வருதுன்னு பெரிய அளவுல வெளியில எதிர்பார்ப்புல இருக்கு. லவ் டுடேன்ற ஒரு படத்தை கொடுத்தவர் டிராகன் என்ற ஒரு டைட்டில் கேட்டவனே என்னடா அது லவ் டுடத்துக்கு சம்பந்தமே மாதிரி ஒரு டைரக்ட் பண்றதையும் பட்டு என்ன பேர் அவருக்கு அஸ்வத் மாரிமுத்து என்ற ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஃபேமஸான ஒரு டைரக்டர். ஏண்டா ஓமை கடவுள் என்று ஒரு வேறு லெவல் ஹிட்டை கொடுத்தவர். தெரிஞ்ச அவங்க செம்மையா இருக்கு. அசோக் செவல் படம் அது வேறு லெவல். தெரிஞ்ச விஜய் சேதுபதி கேமியோ பண்ணி பேர் கடவுள் ரோல்ல, அது நல்ல வித்தியாசமான படம். அந்த படம் டைரக்ட் பண்ணவர் மற்றது எங்கட பிரதீப் ரங்கநாதன் என்று நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்கிற எனக்கு. ஸோ இந்த மூவி என்ன மாதிரி வந்திருக்கு, அதாவது நம்மளோட இவவும் இருக்கிற அனுபவமாவும் வர்றா. ஸோ ஹீரோயினா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படம். ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுத்ததை மூவியா லவ் டுடேன்னு கேட்க எவ்வளோ பெருசா எதிர்பார்ப்புல இருந்ததோ அதே மாதிரி இந்த மூவிக்கு பிரதீப் ரங்கநாதன் என்ன செஞ்சிருக்கிறார், நடிச்சு ஆக்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்காரு, தனியாக டிரெக்ஷன் இல்லாமல் தனியாக ஆக்டிங்ல என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர் வந்திருக்கு, ட்ரெய்லருக்குள்ள பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் போகும்போது ரொம்ப கெட்டா இருக்கும்ல. It is responsible and totally the reckless nuisance boy of 2018 batch. சூப்பர். இன்ஜினியரிங் ஹிஸ்டரியில 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. ஸ்டைலு என்ன சைட் சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கு. காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிச்சு எங்க பேரு காசு வாங்கி அத வீட்ல சம்பளம் கொடுக்குறியே, உனக்கு வெக்கம் மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரா பார்க்க முடியாது. அதான் ஏன் ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடமாச்சா அந்த இது இருக்கு. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆக்குற வழி பாருங்க. கடவுளே, எனக்கு இப்ப 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்ல. டீம் என்ன இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. எனக்கு அது ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் மாறும். தப்பு பண்றது தப்பே இல்ல. பிரேமல அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நல்லா இருக்கு. சூப்பர். ஏன்பு இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல. சிவாதியோட சின்ன வயசு கேட்டப்பாங்க. தனுஷ் சொல்லுவாரு பாப்பா மூச்சு முட்டுதானே வேற லெவல் வீடியோ. பவர் பேக்கா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு கொமர்ஷியல் படத்துக்கு இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே திரும்பவும் போய் வடிவால ஆறுதலா உட்கார்ந்து பார்க்கணும். இப்படி இருக்கும் ஆக்டிங் எல்லாம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல அவர் கொண்டு வந்திருக்காரு பிரதீப். எனக்கு அந்த எல்லாட்ட சாயல் இருந்தாலும் அவர் நல்லா இருக்கு, பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியா நல்லா இருக்கு. சில நேரம் காய்க்கும் போது தனுஷ் மாதிரி இருக்கு, சில நேரத்துல எஸ் ஏ சூர்யா மாதிரி இருக்கு. அந்த ஸ்டைல் எல்லாம் தலைவர் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு தம்ம தட்டுறதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டைல் நல்லா ஒட்டுமொத்தமாக என்டர்டைன்மெண்ட் நாங்க தேடிட்டு இருக்கிற மூவிஸ்ல இந்த மூவி இருக்கும்பா என்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிரபலங்கள் பார்க்க பெரிய லெவல்ல நிறைய பேர் பட்டாளங்களே கொண்டு ரக்கி இருக்கிறாங்க. விஜய் சித்து விளக்கு வேணுமா, விஜய் சித்து விளக்கு இருக்கு, சினேகா, கௌதம் வாசுதேவ் மேனன் கைதில பேரும்பறையில சம்திங் நல்ல ஆக்டிங். நிறைய நல்ல ஆக்ட் பண்ண அவர் தான் அப்பாவா வாரார். அவர் அப்பா. அம்மா இந்த ஒரு சீரியல்ல அனுபவமா
என்ன ஆமா, பாட்டு? நிறைய பேர் பேசுறேன். மற்றது எங்கட பிரேமலு ஹீரோயின் ஹீரோயின் அவ பிரேமல ஹீரோயின் அவங்க டக்குன்னு வருது இல்ல அவங்க அம்மா சோ அப்படி ஒட்டு மொத்தம் வேற லெவல் நல்ல நல்லா ஆக்டிங் அந்த acting. அந்த அதான் திருப்பி திருப்பி. மேனரிசம்கள் பாக்கேக்க அதான் எனக்கு திருப்பி திருப்பி வருது அந்த ஆக்டிங் நல்லா இருக்கு. நம்மளோட அந்த தளபதி செய்யற ஆக்டிங் மாதிரி முந்தி ஃபைட் எல்லாம் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா கொரியோ பண்ணி நல்ல எடிட் பண்ணி தந்திருக்காங்க. பேனால் அடிக்கிற மாதிரி எல்லாம் நல்லா இருந்தது. அந்த நல்ல எடிட் பண்ணி தந்திருக்காங்க. ட்ரெய்லர் நல்ல ஒரு பவர் ஆஃப் பேக்கேஜ். உண்மையா வெறியில இருக்கு. இந்த பிப்ரவரி 21 வந்து வரப்போகுது. ஏற்கனவே விடாமுயற்சியோட வர இருந்த படம் வந்து தலைக்காண்டி தான் தள்ளி போறேன்னு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டிருந்தாரு பிரதீப். தலைக்கு வந்தா நாங்கள் தள்ளி போய்த்தான் ஆக வேணும்னு சொல்லி இப்போ வந்து பிப்ரவரி 21 வந்து வரப்போகுது. ஸோ நீ கூட போட்டி போடுற மாதிரி தான் நம்மளோட டிராகன் வருது. வேற லெவல் ஃபைட்டா இருக்க போதுன்ற மாதிரி தான் இருக்கு. நான் அதுவும் ஒரு கமர்ஷியல் மூவி ஒரு லவ், இதுவும் ஒரு கமர்ஷியல் மூவி ஒரு லவ். என்னவோ செய்ய போறாங்களோ தெரியல. ரெண்டையும் பாக்க ரெண்டு லவ் அதுல இதுலயும் ரெண்டு லவ் தான். ஸோ என்ன நடக்க போதோ தெரியல. எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு இந்த மூவி பார்க்கணும். அது டிராகன் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது வந்து நீக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு லவ் இருக்கும். டிராமா மாதிரி. இது கொஞ்சம் அதுவும் கலகலப்பா இருக்கு. இது கொஞ்சம் இந்த எல்லாமே இருக்கு. கொமர்ஷியல், ஆக்ஷன், டிராமா, அந்த சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. அந்த லவ் டுடே மாதிரி தான் இன்னொரு படம் வந்து சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இதுல கொஞ்சம் ஃபைட் இருக்கிற மாதிரி இருக்கு. லவ் டுடே ஃபைட் இருக்காது, இதுல ஃபைட் இருக்கு. அதான் லுக்கும் வேற லெவலா இருக்கு. நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் நல்லா இருக்கு. உங்களுக்கு டேலர் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் எத்தனை கேரக்டர் நீங்க கண்டுபிடிச்ச நீங்க கமெண்ட் போடுங்க. நாங்க ஏதாச்சும் கேரக்டர் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க அதை என்ன கேரக்டர்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.